ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸல் இருக்க பேசிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். இன்னும் நம்ம பேசிக்ஸை கவர் பண்ணுறதுக்கு வீக்லி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட இப்போ சிஸ்டம் இருக்குது. நம்ம எப்படி ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸில் கீழே சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு எக்ஸல்னு டைப் பண்ணுங்க. எக்ஸல் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸல் ஃபைலோட ஒரு ஷீட்டோட ஒன்று பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். அங்கே ஓப்பன் இருந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகிடும். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸலோடது வந்து ஒர்க் புக்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஒர்க் புக்கில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாமே ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் பார்த்துல நமக்கு இன்னும் நிறையா டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 1 2 3 4 ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த ஷீட்டில் இருக்க குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ரோஸும் இருக்கும், காலமும் இருக்கும். இப்போ ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் டிஃபைன் ஆகிருக்கும், காலம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸில் டிஃபைன் ஆகிருக்கும். இப்போ நமக்கு ஒரு செல்லை ஆட் பண்ணணும், ஸோ ஒரு ரோவை ஆட் பண்ணணும் ஆர் ஒரு காலமை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்க இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ரோ ஆட் ஆகும். ஸோ அந்த ரோவில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ரோ ஆட் ஆகும். அதேமாதிரி காலம் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா காலம் ஆட் ஆகும். அதே மாதிரி டெலிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெலிட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலிட் பண்ணிவிடும், அந்த ரோவை டெலிட் பண்ணிவிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சீரீஸ் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எக்ஸலில் இருக்க ஒரு செல்லை கிளிக் பண்ண ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு 1ன்னு போட்டுட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்னர் எட்ஜ் போனீங்கன்னா அந்த ஒரு ஸ்மால் பாக்ஸ் ஸ்மால் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று வரும். அதை இருக்கும் போது ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். லாஸ்ட்டாக அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃபில் சீரீஸ்னு இருக்கும். அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே அது ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸில் 1 2 3 4 5 வந்து அசைன் ஆகிடும். அதுவே காப்பி சீரீஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்தோமோ அதுதான் லாஸ்ட் வரணும், அது காப்பி ஆகும். இந்த நம்பரில் மட்டும் தான் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதை வந்து நம்ம வந்து வீக்லி மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நம்ம மந்த்லுக்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நேம்ஸ் மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணணும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய ஷீட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம எந்த ஷீட் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஈஸியாக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷீட்டோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் 1 இருக்கிறதுங்க அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எடிட்டபிளாக மாறிடும். அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு விட்டுறணும். அதை இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேன்சல் பண்ணுற எக்ஸலை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது சேவ் ஆகாமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் இந்த சேம் டேட்டாஸ் இந்த என்ட்ரி பண்ணதை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியுது. ஸோ அதனால் இப்போ நம்ம எப்படி இந்த எக்ஸல் ஃபைல் நம்ம சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு இருக்கும். அந்த சேவ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணும்போது வரைக்கும் இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக என்னென்ன இருக்குது நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி எக்ஸலில் ஃபார்மர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.